ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு speakhindi.com சேனல். நம்ம சேனலில் எளிய முறையில் எப்படி ஹிந்தி கற்றுக்கலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோலையும் நம்ம உறவு முறைகளின் பெயர்கள், ரிலேஷன் நேம்ஸ், அதை நம்ம எப்படி ஹிந்தியில் யூஸ் பண்ணலாம், எப்படி ஹிந்தியில் கற்றுக்கலான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே நம்ம speakhindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களை ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண ஓல்டர் வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு வரும்போது இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிறிய சிறிய வாக்கியங்கள் மற்றும் வார்த்தைகள் வழியாக தமிழ் மற்றும் ஆங்கிலம் மூலமாக எப்படி ஹிந்தி கற்றுக்கலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, மாமனார், மாமியார், இது போன்ற உறவு பெயர்களை நம்ம ஹிந்தியில் எப்படி கற்றுக்கலாம், ஹிந்தியில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க முதலாவது வார்த்தையை பார்ப்போம். அப்பா, இது ஆங்கிலத்தில் ஃபாதர்னு சொல்லுவோம். அப்போ அப்பா, இதுக்கு ஹிந்தியில் பாப் அல்லது பிதா, பாப் அல்லது பிதா. மரியாதைக்குரிய விதமாக கூப்பிடணுன்னா பிதாஜி, ஜி சேர்த்துக்கணும். அப்பா, பிதாஜி. அம்மா, மதர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ அம்மாவை ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னா மா அல்லது மாதா, மா அல்லது மாதா. அம்மா, மாதாஜி. மரியாதைக்குரிய விதமாக சொல்லணுன்னா அம்மா, மாதாஜி. அப்பா, பாப் அல்லது பிதாஜி. அம்மா, மா அல்லது மாதாஜி. கணவர், ஆங்கிலத்தில் ஹஸ்பண்ட்னு சொல்லணும். கணவரை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? பதி, பதி. கணவர், பதி. மனைவி, ஆங்கிலத்தில் ஒய்ஃப்னு சொல்லுவோம். மனைவியை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? பத்னி, பத்னி. கணவர், பதி. மனைவி, பத்னி. மகன், சன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அப்போ மகனை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பேட்டா அல்லது புத்திர. பேட்டான்னு சொல்லுவோம், இல்லைன்னா புத்திரன்னு சொல்லுவோம். மகன், பேட்டா அல்லது புத்திர. மகள், டாட்டர்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். அப்போ மகளை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா பேட்டி அல்லது புத்ரி, பேட்டி அல்லது புத்ரி. மகன், பேட்டா. மகள், பேட்டி. அண்ணன், அண்ணனை பிரதர்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். அண்ணனை குறிக்கும் ஹிந்தி சொல் பையா, அண்ணன், பையா. இதே நம்ம காமனாக சகோதரன் அப்படி சொல்லும்போது சகோதரன் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் பாயி, சகோதரன், பாயி. மூத்த சகோதரன், எல்டர் பிரதர். மூத்த அந்த வார்த்தைக்கு படா பையா என்றும், இளைய யங்கர் பிரதர், இளைய இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் சோட்டா பையா என்றும் சொல்லுவோம். எல்டர் பிரதர், மூத்த சகோதரன், படா பாயி. இளைய சகோதரர், யங்கர் பிரதர், சோட்டா பாயி. அப்போ அண்ணன் என்ற வார்த்தையை பையா என்றும் சகோதரன் என்ற வார்த்தையை பாயின்னு ஹிந்தியில் சொல்லுவோம். அக்கா, அக்கா. ஆங்கிலத்தில் சிஸ்டர்னு சொல்லுவோம். அப்போ அக்காவை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? திதி, திதி. அக்கா, திதி. சகோதரி, பொதுவாக நம்ம சொல்கிறோம் சகோதரி அப்படின்னு சொல்கிறோம்னா சகோதரி என்ற சொல்ல ஹிந்தியில் பஹன்னு சொல்லுவோம். பஹன், சகோதரி, பஹன். அக்கா என்ற வார்த்தையை திதி என்று சொல்லுவோம். சகோதரி என்ற வார்த்தையை பஹன்னு சொல்லுவோம். மருமகன், மருமகன், டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட். அப்போ மருமகனை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? தாமாத், தாமாத். மருமகன், தாமாத். மருமகள், சன்ஸ் ஒய்ஃப்.
மருமகளை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்னா பஹு. பஹு. மருமகள் பஹு. மருமகன் தாமாத். மருமகள் பஹு. தாத்தா, அப்பாவுடைய அப்பாவை ஹிந்தியில் தாதான்னு சொல்லுவோம். அப்பாவுடைய அப்பா தாத்தா, அவங்கள ஹிந்தியில் தாதான்னு சொல்லுவோம். பாட்டி, அப்பாவுடைய அம்மாவை ஹிந்தியில் தாதின்னு சொல்லுவோம். பாட்டி, தாதி. தாத்தா, தாதா. பாட்டி, தாதி. அம்மாவுடைய அப்பா, அவங்கள ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா நானா. நானா. அம்மாவுடைய அப்பாவை ஹிந்தியில் நானான்னு சொல்லுவோம். அம்மாவுடைய அம்மா பாட்டியை ஹிந்தியில் நானின்னு சொல்லுவோம். அம்மாவுடைய அம்மாவை ஹிந்தியில் நானின்னு சொல்லுவோம். பேரன், மகனுடைய மகன் வழி பேரனை ஹிந்தியில் போத்தான்னு சொல்லுவோம். பேரன், போத்தா. மகனுடைய அல்லது மகன் வழி பேத்தியை போத்தின்னு சொல்லுவோம். பேத்தி, போத்தி. பேரன், போத்தா. பேத்தி, போத்தி. அதே மகளுடைய பேரன், மகள் வழி பேரனை ஹிந்தியில் நாத்தின்னு சொல்லுவோம். மகள் வழி பேரனை நாத்தி சொல்லுவோம். மகள் வழி பேத்தியை ஹிந்தியில் நாத்தின்னு சொல்லுவோம். நாத்தின். மகள் வழி பேத்தியை ஹிந்தியில் நாத்தின்னு சொல்லுவோம். பேரன், நாத்தி. பேத்தி, நாத்தின். பேரன், நாத்தி. பேத்தி, நாத்தின். மாமனார், ஆங்கிலத்தில் ஃபாதர் இன்லான்னு சொல்லுவோம். அப்போ மாமனாரை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சசூர். சசூர். மாமனார், சசூர். மாமியார், இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் மதர் இன்லான்னு சொல்லுவோம். அப்போ மாமியார் வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சாஸ். சாஸ். மாமியார், சாஸ். ஸோ வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்த உறவுமுறை பெயர்கள் அப்பா, பிதாஜி. அம்மா, மாதாஜி. கணவர், பதி. மனைவி, பத்னி. மகன், பேட்டா. மகள், பேட்டி. அண்ணன், பையா. சகோதரன், பாயி. அக்கா, திதி. சகோதரி, பஹன். மருமகன், தாமாத். மருமகள், பஹு. தாத்தா, தாதா. பாட்டி, தாதி. தாத்தா, நானா. பாட்டி, நானி. மகன் வழி பேரனை போத்தானும் மகன் வழி பேத்தியை போத்தி என்றும், மகள் வழி பேரனை நாத்தி என்றும், மகள் வழி பேத்தியை நாதின் என்றும் சொல்லணும். மாமனார், சசூர். மாமியார், சாஸ். இந்த உறவுமுறை பெயர்களை நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது இது உங்களுக்கு ஹிந்தியில் புரிஞ்சுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம speakinthindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Subscribe our channel for more updates. Thank you for watching. See you in next video.